உடன் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மரவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்துக்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிறு துளி பெரு வெள்ளம் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சிறப்பானதொரு துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி அம்மா அவர்கள், கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் மகரிஷியோட தத்துவங்களை சிந்திக்கலாம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். நம்ம முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வரவுக்குள்ள செலவு செஞ்சு சிக்கனமா வாழணும், சேமிக்கணும். அதே போல சிறுக சிறுக சேமிச்சா அதுவே பெரிய செல்வமாகும். இப்படித்தான் நமக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. தேனி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு பூவுல இருந்தும் ஒரு துளி தேனை மட்டுமே சேகரிக்கும். அப்படி சேகரிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு பெரிய தேன் கூடு நிரம்பிடுது. எறும்பு தன்னோட உணவுக்காக ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன உணவு தொகை சுமந்துக்கிட்டு போகும். ஆனா காலப்போக்குல பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய ஒரு உணவு கிடங்கையே உருவாக்கிடும். ஒரு விதை அமைதியா மண்ணுக்குள்ள புதையுது. ஆனா அதுல இருந்து ஒரு பெரிய மரம் வளருது. அப்படி வளரும் போது என்ன பண்ணுது, ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு, அதாவது பறவைகளுக்கு அந்த மரத்துல இருக்கிறதுக்கு இடமும் நிழலும் அது கொடுக்குது. அதே போல ஒரு மழை துளி பூமியில விழும்போது அது பெருசா யாருமே கவனிக்கிறது இல்லை. ஆனா அந்த ஒரு துளியோட இன்னொரு துளி, இன்னும் பல ஆயிரம் துளிகள், லட்சம் துளிகள், இப்படி எல்லாம் ஒண்ணு சேரும்போது அந்த துளியே ஆறாகுது, நதியாகுது, கடைசியில வெள்ளமாகவும் மாறுது. அப்ப இயற்கை என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய மாற்றங்கள் எல்லாமே சின்ன தொடக்கத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய சாதனைகளுக்கும் காரணமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து உணர்ந்துக்கலாம். அப்ப பெரிய மாற்றங்கள் எல்லாமே சின்னதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்னதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதுலதான் பெரிய மாற்றமே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் நமக்கு இந்த பழமொழி உணர்த்துது. இப்ப நம்ம கிட்டக்க வேண்டாத குணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற இந்த மூணுமே நம்ம கிட்ட களங்கங்களா இருக்கு. அப்ப இறைவன் பிளஸ் களங்கம் தான் மனிதனா நம்ம இருக்கோம். அப்ப மனிதன் நம்ம ஒரே நாள்ல மகானா உயர முடியுமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த களங்கங்களோடு இருக்கும் போது இதையெல்லாம் நம்ம போக்கினாதான் நம்ம அந்த நிலைக்கு உயர முடியும். அப்பதான் உலக அமைதி அப்படிங்கிறது வரும். இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்களை எல்லாமே என்ன பண்ணணும், நற்குணங்களா மாத்தக்கூடிய திருத்தம்ங்கிறது நம்ம கிட்ட வேணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல எண்ணம், நல்ல சொல்லு, ஒரு நல்ல செயல்,
இதெல்லாம் வந்து தினம் தினம் நம்ம வந்து அந்த நல்ல பண்புகளை எல்லாம் வளர்த்துக்கும் போது தான் வாழ்க்கையில இந்த சின்ன சின்னதா பண்ணக்கூடிய நல்ல பண்புகள் வளரும் போது இந்த நல்ல செயல்கள் தான் என்ன ஆகுது, பெரிய வெள்ளமாகி நமக்கு வந்து வெற்றியையும் உயர்வையும் தருது. மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனித மனதை பண்படுத்தாமல் உலகத்தை பண்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உலகத்தை மாத்தணும் அப்படின்னு நினைச்சா முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட எண்ணம் வந்து தூய்மையா இருக்கணும். அப்படி எண்ணத்தை ஆராயறதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தவமும் தற்சோதனையும் வந்து மகரிஷி கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவைப்படுது. அதுக்கு மகரிஷி வந்து முதல்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தவம் தற்சோதனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மனிதன் வந்து தவத்துல தன்னை வந்து அறியணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நாம இந்த உலகத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்கள பத்தி நிறைய பேசுறோம். ஆனா நான் யாரு, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றோமா அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து தினமும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்லா தூங்குறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், நினைச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து போயிட்டு வரோம், ஊரு சுத்துறோம். இப்படி இது எல்லாமே வந்து நமக்கு சரியா நடக்கும்போது என்ன பண்றோம், அந்த வாழ்வின் நோக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லாமலே இருக்கு. அதனாலதான் வந்து மகரிஷி என்ன கேக்குறாங்க, தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம், ஏனென்று நினைந்ததால் உணர்ந்தோம் அப்படின்னு வந்து மகரிஷி வந்து கேக்குறாங்க. ஏன்னா 5 அறிவு ஜீவனும் என்ன பண்ணுது, சாப்பிடுது, தூங்குது, குட்டி போடுது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அது கொஞ்சம் காலம் ஆன உடனே என்ன பண்ணுது, அது வந்து இறந்துடுது. ஆனா நாம வந்து அப்படி இல்லை, நாம வந்து அதை விட வந்து உயர்வானவங்க இல்லையா. அப்ப நாம பிறந்ததோட ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா. அப்ப அந்த நோக்கத்தை தெரிஞ்சு நம்ம வந்து வாழணும். அதுக்கு இந்த சமுதாயம் தான் என்ன பண்ணுதுன்னா தெரிஞ்சு வாழணும். இப்ப வந்து நம்மள வந்து இப்ப நம்ம அந்த பிறந்ததன் நோக்கத்தை ஒரு தெரிஞ்சு வாழணும் அப்படின்னா இந்த சமுதாயம் தான் நம்மள என்ன பண்ணுது, நம்மள வளர்த்து உருவாக்கி இருக்கு. அது வந்து நமக்கு வந்து தெரியணும். காலையில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நம்ம பல் தேய்க்கிற பிரஷ்ல இருந்து படுக்க போற தலகாணி வரைக்குமே வந்து நமக்கு யார் கொடுத்து உதவுறாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் தான் நம்மளோட வாழ்க்கைக்கு உதவிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 அறிவு ஜீவனை போல நம்மளோட வாழ்க்கையை வந்து முடிச்சுக்க கூடாது. மகரிஷி வந்து 96 வருஷம் வந்து வாழ்ந்தாங்க. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு என்ன ஒரே ஒரு கனவு தான். என்ன கனவு அப்படின்னா, அவர் வாழ்நாள் முழுவதும் உலக அமைதி அப்படிங்கிற ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் அவரோட கனவா லட்சியமாலாம் இருந்தது. இந்த கனவு வந்து நனவாகிறதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் மாறாம உலகம் வந்து மாறாது அப்படிங்கிற உண்மையை வந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. காந்திஜி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் கலாம் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன செயல்களே பெரிய சாதனைன்னு சொல்றாங்க. விவேகானந்தர் வந்து வெற்றி என்பது ஒரே நாளில் வராது, ஆனால் தினமும் முயற்சி செய்தால் வெற்றி வராமல் இருக்காது அப்படின்னு பெரிய பெரிய மகான்கள் இவங்க எல்லாருமே வந்து இப்படி சொல்றாங்க. அதாவது சின்ன சின்ன முயற்சி தான் வந்து பெரிய வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரோட பார்வையிலும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து டாக்டர் ஆகுறது இல்ல. அது என்ன பண்ணும், அது வந்து தினமும் படிக்கும், தன்னோட அறிவை வளர்த்துக்கும். நிறைய வந்து அதனோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் எல்லா முயற்சிகளும் சேர்ந்து அந்த குழந்தை செஞ்சாதான் என்ன பண்ணுது, அந்த குழந்தை டாக்டர் ஆக முடியும். அப்ப அந்த குழந்தை டாக்டர் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு கால நீளம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. அப்படி சின்ன சின்ன செயல்கள் எல்லாமே தான் என்ன பண்ணுது, ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. இப்ப இந்த சீன மூங்கில் மரம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அது வந்து என்னன்னா அது அந்த அந்த மூங்கில் மரம் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து வளராது. 2வது 3வது 4வது இப்படி 4 வருஷம் வரைக்கும் என்னன்னா அது வந்து அப்படியே தான் இருக்கும், வளராமலே இருக்கும். ஆனா 4 வருஷம் முடிஞ்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5வது வருஷம் ஆரம்பிக்கும் போது அதனோட வளர்ச்சி வந்து அசுர வேகத்துல இருக்கும். அதாவது 90 அடி வரைக்கும் வளர்ந்துரும். அப்ப அந்த 4 வருஷம் அந்த முதல் வருஷம் அந்த முதல் 4 வருஷமும் வந்து வளராம அப்படியே இருந்தது அப்படின்னா அது வந்து வீணாயிடுச்சா, வீணற்றதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது என்ன பண்ணுது, தன்னோட வேற பூமிக்கடியில உள்வாங்கி அது தன்னோட இணைச்சதுக்கு அப்புறமா தான் என்ன செய்யுது, அது 5வது வருஷத்துல அதனோட வளர்ச்சியே வந்து காட்டுது. அப்ப சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது இந்த மூங்கில் வந்து வளர்றதுக்கு பண்ற முயற்சி, வளர்ச்சியை நோக்கியே வந்து அதனோட பயணம் வந்து இருக்கு. அப்ப பொதுவா சிறு துளி அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா பணத்தை வந்து சேமிக்கிறது மட்டும்தான், நமக்கு பணத்தை சேமிக்கிறதுக்காக தான் இந்த பழமொழியே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வந்து அது மட்டும் இல்லை, இது வந்து மனித வாழ்க்கையோட அடிப்படை விதி அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஒரு மனிதனோட நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், நல்ல பழக்கம், இந்த நல்ல பண்புகள் எல்லாமே வந்து
சின்ன சின்ன துளி தான். ஆனா இந்த சிறு துளின்னு சொல்ற நல்ல பண்புகள் எல்லாமே வந்து நாம தினம் தினம் வந்து வளர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து நல்ல மனிதன் ஆகுறான். ஒரு நல்ல எண்ணத்தை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து ஒரு விதைய போடுறோமோ அதே போல நம்ம ஒரு நல்ல எண்ணத்தை போடும்போது அது என்ன ஆகும், இன்னைக்கு வந்து அது வந்து விதையாகும், நாளைக்கு அது வந்து மரமாகும். அதனோட நிழல்ல வந்து என்ன ஆகுது, ஒரு சமுதாயமே வந்து மலர்ச்சி பெறுது. எப்படி ஒரு மரத்துல வந்து எல்லா பறவைகளும் கூடு கட்டி இருக்கிறதுக்கு இடமும் நிழலும் கிடைக்குதோ, அதே போல இந்த ஒரு நல்ல எண்ணம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நல்ல சமுதாயத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு உதவிய காரணமா இருக்கு. அப்ப ஒரு மனிதனோட எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் வந்து சரியா இருந்தது அப்படின்னா, வாழ்க்கை எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அப்படி சின்ன சின்னதா நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் என்ன ஆகுது, சமூகத்துல பெரிய நன்மைகளையே ஏற்படுது. ஒரு சின்ன மழைத்துளி எப்படி ஆறா, நதியா, வெள்ளமா எப்படி மாறுதோ, அது போல நாம தினந்தோறும் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் தான் நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும். அப்ப நமக்கு மகரிஷி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் வந்து தன்னை திருத்திக்கிட்டு தினமும் செய்யக்கூடிய நல்ல செயல்களை செய்யும் போது அது வந்து குடும்பத்தையும், சமுதாயத்தையும், உலகத்தையும் மேம்படுத்தும் அப்படின்னு வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்ப உலக அமைதி வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தனி மனிதன் அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறத இதிலிருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அப்படிதான் வந்து மகரிஷி சொல்றாங்க. இந்த தனி மனிதன்ல இருந்து உலகம் வரைக்கும் வந்து பயணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த தனி மனிதன் என்ன செய்யணும், 5 வகையான கடமைகளை வந்து செய்யணும் அப்படின்னா, சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க அந்த கடமைகள் எல்லாமே. இந்த 5 வகையான கடமைகளையும் செய்யும் போதுதான் உலக அமைதிங்கிற அந்த இதை வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இந்த 5 வகையான கடமைகள், அப்ப இந்த சிறு துளி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த சின்ன சின்னதா செய்யக்கூடிய அந்த 5 வகையான கடமைகள் என்ன அப்படின்னா, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் அப்படிங்கிற இந்த 5 வகையான கடமைகளையும் வந்து சரியா செஞ்சா உலக அமைதிங்கிற பெரு வெள்ளம் வந்து நமக்கு வந்து அதுல கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத மகரிஷி வந்து சொல்றாங்க. இந்த 5 வகையான கடமைகளும் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு. அப்ப இதுல வந்து முதல்ல தான் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல மனிதன் என்ன பண்ணணும், தன்னை அறியணும். இப்படி தன்னை அறிதல் ஆரம்பிக்கிற இந்த சின்ன துளி தான் உலக அமைதிங்கிற பெருவெள்ளத்துல கொண்டு போய் முடியுது. அப்ப அது எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனிதனுக்கு வந்து தான் அப்படிங்கிறது வந்து தனக்கான ஒரு முதல் கடமை அப்படின்னு தான் சொல்லணும். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு தவம் வந்து உதவியா இருக்கும் நமக்கு. இப்ப ஒரு வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா வீடு எப்படி இருக்கும், வீடு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அதை போலதான் இந்த 5 வகையான கடமைகளும் வந்து சிறப்பா செஞ்சா சமுதாயம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப அதுக்கு அடித்தளம் என்ன நம்ம பார்த்தோம்னா, தனி மனித அமைதி தான் அதுக்கு வந்து முக்கியமா இருக்கு. அப்ப மனிதன் என்ன பண்ணணும், முதல்ல வந்து தன்னை உணரணும். தன்னை வந்து எப்படி உணரணும் அப்படின்னா, உடலா மட்டும் பார்க்காம எப்படி அதுக்குள்ள இயங்குற உயிர், மனம், அறிவு இதை பத்தியெல்லாம் வந்து மனிதன் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே போல வாழ்க்கை வந்து சிறப்பா அமையறதுக்கு இந்த 3 தாண்டி என்ன எண்ணம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் வந்து ஒரு படிக்கிற மாணவன் கிட்ட வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, தாமரையோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஒரு பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, 2 அடி அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னொரு பையன் வந்து 5 அடி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒவ்வொரு மாணவனும் என்ன சொல்லியிருக்கான், அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல வந்து ஒரு மாணவன் மட்டும் என்ன சொல்லியிருக்கான்னா, தண்ணீரின் உயரம் தான் தாமரையின் உயரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அப்ப இதுல என்னன்னா, வந்து எப்படி தண்ணீரின் உயரம் தான் தாமரையின் உயரம்னு சொன்னது போல, நம்மளோட மனதை உயர்த்தினா எப்படி இருக்கும், வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு எண்ணம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இந்த எண்ணம் வந்து எப்படி சிறப்பா எப்படி நம்ம வந்து எண்ணத்தை வந்து நல்ல எண்ணமா வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 6 தீய குணங்களை ஃபர்ஸ்ட் வந்து போக்கணும். அப்ப அந்த எண்ணமா வர அந்த 6 தீய குணங்கள் எப்படி இருக்குன்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இப்படி இந்த 6 குணங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், எல்லாமே வந்து எண்ணங்கள் தான். அப்ப இந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகணும், முதல்ல நற்குணங்களா வந்து மாத்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு செயலுக்குமே வந்து எண்ணம் தான் வந்து மூலமா இருக்கு. எண்ணம் தான் வந்து என்ன ஆகுது, சொல்லாகுது, செயலாகுது. அதுக்கப்புறம் தான் அதனோட விளைவுகளை வந்து நாம அனுபவிக்கிறோம்.
அப்ப ஒரு எண்ணம் வரும்போதே இது நன்மையா, தீமையா அப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தீமைன்னு தெரிஞ்சா அத தவிர்த்துட்டு, நல்ல எண்ணங்கள வளர்த்துக்கணும். அதேபோல ஆசைன்னு சொல்லும்போது, வரம்பு மீறிய ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம, இது தேவையான்னு நம்ம அத பார்த்து முறைப்படுத்திக்கணும். அடுத்து கோபம், கவலையால வரக்கூடிய விளைவுகள் இது எல்லாமே வந்து எண்ணங்கள் தான். அப்ப அடுத்து கோபம், கவலையால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அத வந்து தவிர்க்கணும், ஒழிக்கணும். இப்படி நம்மள நாமே வந்து சீர்படுத்திக்காம, மத்தவங்கள நாம வந்து சரி பண்ண முடியாது. அதுக்கு தான் மகரிஷி நமக்கு என்ன குடுத்திருக்காங்க, உடற்பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு, தற்சோதனை இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகள வந்து முறையா நாம செஞ்சுட்டு வந்தாலே, நம்மளோட உடல் நலம், மனவளம் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அப்ப உலக அமைதிக்கு தனி மனிதன் வந்து தன்னை திருத்திக்கிட்டாலே அதுவே வந்து சிறு துளி தான். இந்த சிறு துளி தான் அடுத்தடுத்த நிலைகள்ல எப்படி பெரிய வெள்ளமாகி உலக அமைதியை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்து வர இதுல வந்து பார்க்கலாம். எப்படின்னா இப்ப அடுத்த ஐவகை கடமைகளை நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குடும்பம். அந்த குடும்பத்துல நம்ம பார்த்தோம்னா தனி மனிதன் சேர்ந்ததுதான் குடும்பம். குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து சரியான புரிதல் இல்லை. அதே மாதிரி தன்முனைப்பு, எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம்ங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா கணவன், மனைவி, குழந்தைங்க, பெற்றோர் இந்த உறவுகள் மட்டும்தான் வந்து இணைஞ்சது மட்டும்தான் குடும்பம் அப்படிங்கிறது இல்லை. அந்த உறவுகளுக்குள்ள ஒரு பாசம், நேசம், அன்பு இந்த உணர்வுகள் எல்லாம் வந்து வெளிப்படுத்துறது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா அது குடும்பத்துல தான். ஆனா பல நேரங்கள்ல வந்து குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்றது சரி, என் கருத்து தான் சரி அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அதனாலதான் வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு வந்து உருவாக்கிடுது. அப்ப மகரிஷி வந்து இதை சரி பண்றதுக்கு ஒரு 4 விஷயங்களை வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னா விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை இதை கடைபிடிச்சோம் அப்படின்னா இதை கடைபிடிச்சோம் அப்படின்னா உறவுகள் வந்து உறவுகளுக்குள்ள அமைதி வரும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க மகரிஷி. ஏன்னா அந்த உறவுகளுக்குள்ள என்னன்னா அந்த அன்புங்கிறது இல்லாம போறதுனாலதான் அது வந்து பெரிய பிரச்சனையா வந்து விஸ்வரூபம் எடுக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு சின்ன விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய மனக்கசப்பை வந்து தவிர்த்தணும். அந்த உறவை வந்து பாதுகாக்கும். அது அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகிப்புத்தன்மை அப்படிங்கிறத பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவங்களோட அறிவு நிலைக்கு ஏத்தாப்புல அவங்களோட சூழ்நிலை, அவங்களோட எண்ணம் இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற ஒரு பக்குவம் வந்து வேணும். அதுதான் வந்து சகிப்புத்தன்மை. அப்ப மகரிஷியோட கருத்துப்படி பக்குவப்பட்ட ஒரு மனிதனால மட்டும்தான் மற்றவங்களோட குறைகளை பொறுமையா வந்து அணுக முடியும். அப்ப பொறுமைங்கிற ஒரு ஆயுதம் இருந்துச்சுனாலே எவ்வளவு பெரிய மோதலா இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம தடுத்துட முடியும். அடுத்து தியாகம்ங்கிறது வந்து தன்னை மறந்து வாழ்றதுல ஒரு மனிதன் வந்து ஒரு குடும்பம், ஒரு சமூகம் இதெல்லாம் வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து தியாக உணர்வு வந்து தேவைப்படுது. ஏன்னா இது வந்து ஒரு அன்போட வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ஒரு மனிதனோட சின்ன சின்ன தியாகம் தான் மற்றவங்களோட வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை வந்து உருவாக்குது. குடும்பத்துல வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இந்த உறவுக்கு நான் என்ன நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நினைச்சாலே வந்து என்ன ஆகும், நல்ல பண்பு அந்த மாதிரி நினைச்சு ஒரு நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து நல்ல ஒரு குடும்பம் உருவாகும். அப்ப ஒரு நல்ல குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா சின்னதா இருந்த அந்த தான்கிற அந்த ஒரு சிறு துளி அடுத்து குடும்பம்ங்கிற அளவுல வந்து விரியுது. அந்த நல்ல குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா நல்ல சந்ததிகளை உருவாக்கும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அப்படியே ஒரு குடும்பத்துல சின்னதா விட்டு கொடுக்கும் போது உறவுகள்ல வந்து அமைதியை கொடுக்கும். ஒரு சின்ன சகிப்புத்தன்மை வந்து உறவுகள்ல வந்து ஒரு புரிதலை கொடுக்கும். ஒரு சின்ன தியாகம் வந்து குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல பண்புகள் எல்லாமே சிறு சிறு துளியா சேர்ந்தாலே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்ப இந்த சின்ன சின்ன நல்ல செயல்கள் தான் எப்படி பெரிய வெள்ளமா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு அன்பான உலகமா, அமைதியான உலகமா மாறும். அடுத்து சுற்றம்ங்கிறது வந்து நமக்கு கிடைத்த உறவுகள் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி வாழ்ற மனிதர்களோட, மற்ற ஜீவன்களோட நாம எப்படி உறவு கொள்றோம், மனித தன்மையோடு இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான். அப்ப இது வந்து இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. உறவுகளுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு வர்றது வந்து இயற்கை தான். ஆனா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிணைக்கில்லாம இணக்கமா அவங்கள வந்து எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. தன்னை மட்டுமே வந்து எப்படி மையப்படுத்தி சுயநலத்தோட நம்ம இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட நலனையும் உணர்ந்து வாழ்றதுல தான் வந்து சுற்றம்ங்கிறது இருக்கு. அப்ப ஒருத்தரோட வளர்ச்சியை பத்தி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்காங்க, இந்த வேலை பார்க்கறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து உயர்த்தி சொல்றது இல்லை. அவங்களோட வளர்ச்சிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த அன்பு, கருணை, பொறுமை இதெல்லாம் தான் அவங்களோட வளர்ச்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த வளர்ச்சியில தான் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களோட நலனும் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து சுற்றம் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம்.
இப்படி பல மனிதர்களோட நல்ல மாற்றங்கள் ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல உலகத்தை உருவாக்கும். அடுத்து நம்ம ஊருக்கான கடமையில மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சமுதாயத்தோட உயர்வு வந்து அங்க வாழக்கூடிய மனிதர்களோட தரத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வந்து துன்பம் கொடுக்காம மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுக்காம தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற அறச்செயல்கள் மூலமா வந்து அறச்செயல்கள் மூலமா செய்யும் போது சமுதாயத்தை வந்து உயர்த்த முடியும். ஏன்னா ஒரு மனிதனோட கட்டுப்பாடு இல்லாத ஒரு ஆசை தான் என்ன ஆகுது, கோபம், சுயநலம், இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா விஸ்வரூபம் எடுத்து என்ன பண்ணுது, சமுதாயத்துல நிறைய குழப்பத்தை வந்து உண்டாக்குது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அறம் செய்யறது மூலமா ஒரு அமைதியான குடும்பம், அதுல இருந்து ஒரு அமைதியான சமுதாயம் வந்து உருவாகும். அப்ப மனிதன் வந்து தாங்கிற அந்த மனிதன் வந்து மாறாம இந்த சமுதாயம் வந்து மாறாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னோட கடமைகளை சரியா செஞ்சாலே உலக அமைதிங்கிறது வரும். இந்த சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது மனிதனோட ஐவகை கடமைகள்ல உலகத்தை பத்தி சொல்லும்போது மனிதன் இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், பிற உயிர்களை மதிக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து உலகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அறியாமையும் அளவுக்கு மீறிய ஆசையும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையும் தான் காரணமா இருக்கு. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம மாறணும். மனிதன் மாறாம உலகம்ங்கிறது மாறாது. அப்ப மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருந்து தான் மாற்றம் வரணும். மகரிஷியோட நோக்கம் என்ன, உலக அமைதி வரணும். அதுக்கு ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பும் கருணையுமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த அன்புங்கிற விதையை வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆழமா விதைக்கணும். அப்படி விதைக்கும் போதுதான் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். அதனாலதான் மனவளக்கலை பயிற்சிகளை வந்து குழந்தையிலிருந்தே வந்து நம்ம கத்து கொடுத்துடணும். 14 வயசுல காயக்கல்பத்தை கொடுத்துடணும். இரண்டொழுக்க பண்பாடை திரும்ப திரும்ப சொல்லி பதிய வைக்கணும். எத்தனையோ மகான்கள் வந்து காலங்காலமா வந்து வந்துகிட்டே இருந்தா கூட அவங்க சொல்றதெல்லாம் என்ன, எந்த ஒரு உயிருக்கும் வந்து துன்பம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இது வந்து காலங்காலமா அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும், கருவிலேயே வந்து அந்த எண்ணத்தை வந்து விதைக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து அந்த விதை வந்து பெரிய மரமாகி விருட்சமாகி சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் நன்மையை கொடுக்கும். அப்ப தனி மனிதன் கடமை அப்படிங்கிறது வந்து நம்ம மந்த்லி போடுற பட்ஜெட் மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளை வந்து உயர்த்திக்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை பாதை. அப்போ ஒரு மனிதன் வந்து நல்ல எண்ணம் வந்து ஒரு மனிதனோட நல்ல எண்ணம்ங்கிறது வந்து ஒரு சின்ன துளி. ஆனா அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஒன்று சேரும்போது தான் அது என்ன ஆகுது, சொல்லாக செயலாக மாற்றம் பெறுது. அப்ப இந்த மாற்றம் வந்து பல மனிதர்கள் கிட்ட ஒன்று சேரும்போது அதுவே வந்து உலக அமைதியா வந்து மாற்றம் பெறும். இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன துளியில ஆரம்பிக்கிற ஒரு உலக அமைதியை வந்து சின்ன துளியில தாண்கிறதுல ஆரம்பிக்கிறது. இந்த 5 வகை கடமைகளை வந்து சிறப்பா செய்யும் போது உலக அமைதி பெருவெள்ளம்ங்கிற உலக அமைதியை வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்னதா நம்ம தினந்தோறும் நம்மளோட பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி, தவம், காயக்கல்பம், அப்புறம் தற்சோதனை, அகத்தாய்வு, இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்ம சிறப்பா செய்யும் போது நம்ம குடும்பத்துல இருந்து மாற்றம் உலக அமைதி வரைக்கும் வரும்னு சொல்லி இந்த சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப அருமையா